வணக்கம். வெல்கம் டு கார் ஆடியோ ஜோன் சென்னை ராயப்பேட்டா. இன்றைக்கி ஒரு ஹோண்டா சிட்டி 4th ஜென்ரேஷன் ஆடியோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து விட்டுருக்காங்க கஸ்டமர். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட். இதில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஆல்பைனோட ஐலெக்ஸ் F511 11 inches டச் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீலிக்ஸோட V8 10 channel DSP யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆக்டிவ் செட்டப். அதை தவிர ஹீலிக்ஸோட ஒரு மோனோ டிரைவ் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். மோரெல்லோட விர்ச்சஸ் நானோ கார்பன் 6.3 3-way ஆக்டிவ் செட்டப்புக்காக அந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். மோரெல்லோட டெம்போ இன்டெக்ரா 6.2 அந்த கோஆக்சல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர ஒரு சப்வூஃபர் வந்து கஸ்டமரே வச்சுருந்தாங்க ஏற்கனவே. ஒரு JBL 1400 வாட்ஸ் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோன்றது இப்போ பார்க்கலாம். இந்த காரில் டாக்டர் ஆர்டெக்ஸோட இரிடியம் டேம்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 mm திக்னஸ் 2 லேயர் டோர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர 2 லேயர்ஸ் வந்து டோர் பேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மோரெல்லோட மிட் பேஸ் அது ஃப்ரண்ட் டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ரியர் டோர். மோரெல்லோட டெம்போ இன்டெக்ரா 602 அந்த கோஆக்சில் வந்து ரியர் டோர் பேனலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏப்லர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஃபைபர் கிளாஸ் மூலயமா. இந்த ஆர்டிஃபிஷியல் லெதர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கலர் பார்த்திங்கன்னா காரோட இன்டீரியர் மேட்ச் பண்ணி சேம் ஒரிஜினல் லுக் கொடுத்துருக்கோம். இது ஹீலிக்ஸோட V8 10 channel DSP. இதில் ஆன்போர்டு ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா 8 channel இருக்கும். அது தவிர மோனோ டிரைவுக்காக மோனோ ஆம்பிளிஃபையர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஹீலிக்ஸோட M1 இந்த மாடல். அது தவிர பக்கத்தில் பார்த்திங்கன்னா JBLோட சப்வூஃபர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃபைபர் கிளாஸ் மோல்டு மூலமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபைபர் கிளாஸ் மோல்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த லோ ஃப்ரீக்வன்சியை வந்து ரொம்ப நல்லாவே அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த லோ ஃப்ரீக்வன்சியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம ஜென்ரலி ஃபைபர் கிளாஸ் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுறது இன்ஸ்டலேஷனுக்கு. ஃபைனலி டியூனிங் ப்ராசஸ். டியூனிங் பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு காருக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ அவுட்புட் மாறும். தட் இஸ் அந்த கேபினோட அக்காஸ்டிக் பொறுத்து ஆடியோ அவுட்புட் மாறும். நம்ம யூஸ் பண்ணுற ஹெட் யூனிட், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ், யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர், யூஸ் பண்ணுற DSP, யூஸ் பண்ணுற சப்வூஃபர், இது எல்லாமே மேட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குது. ஸோ அதை பொறுத்து சவுண்ட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போதுமே டியூனிங் பொறுத்தவரையிலும் ரொம்பவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் எடுத்து பர்ஃபெக்டாக டியூன் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணினால் கூட எண்ட் ஆஃப் த டே அது ப்ராப்பர் டியூனிங் இல்லை, ப்ராப்பராக அதை ஃபிட் பண்ணல, ப்ராப்பர் ஒயரிங் பண்ணலை அப்படின்னாலே அது வந்து கொஸ்டின் மார்க்காக தான் ஆகிடும். ஸோ எப்போதுமே வந்து ஒரு நல்ல அவுட்புட் வரணுன்ற போது ஒரு ப்ராப்பர் ஒயரிங் இருக்கணும். தட் இஸ் OFC ஒயரிங் யூஸ் பண்ணணும், OFC கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், சிக்னல் கேபிளாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் கேபிளாக இருக்கட்டும், பவர் கேபிளாக இருக்கட்டும், எல்லாமே OFC இருக்கணும். ஸோ தட் உங்கள் சிக்னல் லாஸ் இருக்காது, நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டும் நல்லாவே கிடைக்கும். That is what we recommend. Thanks for watching. ஒரு ஸ்மால் டெமோ ஆடியோ இப்போ நீங்கள் கேட்கலாம்.